மூன்று முடிச்சு அத்தியாயம் 9. மாமா வந்திருக்காங்க என்று தன் மகன் கௌதமிடம் மெல்லிய குரலில் சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே உள்ள வர சொல்லுங்கம்மா என்று மெல்லிய புன்னகையோடு அவன் சொல்ல, அந்த ஒற்றை வார்த்தையை அந்த பெண்மணி மனதில் அத்தனை நிம்மதியை கொடுத்தது. இவனும் தன் அண்ணனை அலட்சியமாக பார்த்து விடுவானோ என்று எண்ணம் அவருக்குள் ஒரு சிறு பயத்தை கொடுத்து இருக்க, அப்படி இல்லாமல் கௌதம் புன்னகையோடு வர சொல்லும்படி சொல்லிய அந்த வார்த்தை நிம்மதியை கொடுத்தது. வெளியில் வந்த அவர் அங்கு அமர்ந்து இருந்த தன் அண்ணனிடம், அண்ணா உள்ள வாங்க என்று அழைக்கவும், சரிமா என்று சந்தோஷமாக எழுந்து கொண்ட பைரவர், கேட்கணும்னு நினைச்சேன், அர்ஜுனும் திவ்யாவும் எங்க ஆளை காணோம் என்று கேட்கவும், அண்ணா அர்ஜுனுக்கு காலையிலே ஸ்பெஷல் கிளாஸ், ஈவினிங்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதனால் காலையில் 5 மணிக்கு கிளம்பி போயிட்டான். திவ்யா இப்போதான் 8:30 மணிக்கு ஸ்கூல் கிளம்பி போனான் என்று சொல்லவும், அப்போது அர்ஜுனுக்கு சாப்பாடு என்று அவர் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, திவ்யா போகும்போது காலை சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் சேர்த்து வச்சு கொடுத்து விட்டுடுவேன், அவ கொண்டு போய் அர்ஜுனுக்கு கொடுத்துடுவா என்று சொல்லவும், அப்படியா சரிம்மா என்று சொல்லியபடியே அவர் அந்த அறை உள்ளே நுழைய, அங்கு கை கால் தலை என்று கட்டு போடப்பட்டு அமர்ந்து இருந்த தன் மருமகனை பார்த்ததும், எப்படி இருக்க கௌதம் என்று அவர் கேட்கவும், எனக்கு என்ன மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் மெல்லிய புன்னகையோடு சொல்லியபடி, அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க மாமா என்று கேட்கவும், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா, நீ தான் வீட்டு பக்கமே வராமல் இருக்க என்று சொல்லவும், இந்த வருஷம் லீவுக்காவது ஊருக்கு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மாமா, அதுக்குள்ளே இப்படியாகி போச்சு. 10th முடித்ததும் 11th கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கடுத்து 12th இப்போ தான் முடிச்சிருக்கு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி வந்து படுத்துட்டேன் என்று வருத்தத்துடன் அவன் சொல்லவும், சரிப்பா உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஊருக்கு வந்துட்டு போயேன் என்று சொல்லவும், கண்டிப்பாக வரேன் மாமா, கை கால் எல்லாம் சரியானதும் கண்டிப்பாக ஊருக்கு வந்துட்டு போகிறேன் என்று மெல்லிய புன்னகையோடு அவன் சொல்லவும், சரிப்பா சாப்பிட்டியா என்று கேட்கவும், இப்போதான் அண்ணா தூங்கி எழுந்திருக்கான் என்று மெல்லிய புன்னகையோடு சாந்தி சொல்லவும், அப்படியா அப்போ முதல்ல தம்பிக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லவும், நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா என்று கௌதம் கேட்க, இல்லை தங்கம் இனிமே தான் சாப்பிடணும் என்று பைரவர் சொல்ல, அப்போது முதல்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க மாமா, நான் கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிடுவேன், அம்மா எனக்கு இப்போ காஃபி தருவாங்க, அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன் என்று கௌதம் சொல்ல, என்னப்பா இப்படி சொல்கிற, இப்போவே மணி 11 ஆக போகுது என்று பைரவர் சொல்லவும் மெல்லிய புன்னகையோடு, ஆனால் மாமா நான் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன், ஸோ மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க, அம்மா முதல்ல மாமாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க என்று சொல்லவும், அதை கேட்டதுமே புன்னகையோடு, சரிப்பா வாங்க அண்ணா முதல்ல சாப்பிடலாம் என்று அழைக்கவும் அவரால் மறுக்க முடியவில்லை. சரி என்று அவர் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தார். அவர் முன்பு ஒரு தட்டை வைத்து 5 இட்லியை வைக்கவும், வேண்டாமா இவ்வளவு வேண்டாம் என்று பைரவர் மறுக்க, அண்ணா சாப்பிடு என்று கட்டாயப்படுத்தி மேலும் உணவை வைத்து சட்னி சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்படி கூற, அவரும் தன் தங்கையின் பேச்சை மறுக்க முடியாமல் அமைதியாக உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்க, அந்த நேரம் பின்னால் கேட்டது அந்த குரல் என்று கரகரப்பான குரலை வெளியிட்டபடி அங்கு வந்து சேர்ந்தார் லட்சுமி பாட்டி. அவரை பார்த்ததும் சட்டென்று எழுந்து கொண்ட பைரவர், எப்படி இருக்கீங்க அத்தை என்று கேட்கவும், எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவர் சொல்லவும், சாப்பிட வாங்க அத்தை என்று அவர் அழைக்கவும், இது என்னோட வீடு, எனக்கு எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாது, யாரு கூட உட்கார்ந்து சாப்பிடணும் கூடாதுன்னு எல்லாம் தெரியும் என்று அழுத்தமாக அவர் சொல்லவும், அந்த வார்த்தையை கேட்டதுமே அவருக்கு ஒரு மாதிரியாகி போனது. அவர் முகம் சுருங்கிவிட அதை பார்த்து கொண்டிருந்த தங்கையின் மனம் கலங்கிவிட்டது. அப்புறம் உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா என்று பாட்டி கேட்கவும், நல்லா இருக்கா அத்தை என்று பைரவர் சொல்லவும், அப்புறம் உன்னோட பசங்க என்று கேட்கவும், அவங்களும் நல்லா இருக்காங்க அத்தை என்று பைரவர் பதிலளித்தார். சரி சரி என்று அவர் அந்த சோஃபாவில் கால் மீது கால் போட்டு அமர்ந்தபடி தன் முன்னால் கிடந்த நியூஸ் பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டு அவர், ஆமா உன் பிள்ளைக்கு இப்போ வயசு எத்தனை இருக்கும் என்று அவர் கேட்கவும், சரி இப்போ எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்க, வந்ததுக்கு சாப்பிட்டு கிளம்பு
என்று அவர் வார்த்தை மிகவும் கடினமாக இருந்தது. ஏதோ அவர் அங்கு சாப்பிடுவதற்காகவே வந்தது போல் பாட்டி பேசியிருக்க, அதற்கு மேல் அவருக்கு சாப்பிடும் எண்ணம் துளி அளவிலும் இல்லாமல் போக அவர் முகம் சுருங்கிவிட்டது. அதை பார்த்து கொண்டு இருந்த சாந்தியின் மனம் கனத்து போனது. தன் கண்கள் கலங்க தன் அண்ணனை பார்த்தாள். தட்டில் இருந்த உணவு மீதம் அப்படியே இருக்க, அதற்கு மேல் அவரால் சுத்தமாக சாப்பிட முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் திணறிக் கொண்டு இருந்தார். பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த சாந்தியின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவளது கையில் பட்டு தெறிக்க, டேபிள் மீது இருந்த அவள் கையில் மீது பட்டு தெறித்த அந்த கண்ணீர் துளியை பார்த்ததும் ஒரு அண்ணனாக கலங்கி போன பைரவர் எதை பற்றியும் யோசிக்காமல் மீதம் இருந்த உணவினை தொண்டைக்குழியில் கடினப்பட்டு இறக்கினார் என்றுதான் சொல்லியாக வேண்டும். அண்ணா என்று சாந்தி மெல்லிய குரலில் அழைக்கவும், எழுந்து கையை கழுவிய அவர், போதுமா என்று தலையசைத்து அவர் அங்கிருந்து நகரவும், அப்புறம் வயல்ல என்ன எல்லாம் போட்டு இருக்க என்று பாட்டி கேட்கவும், வாழை போட்டிருக்கேன் அத்தை, நெல்லு கிடக்கு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இருக்கேன் என்று அவர் சொல்லவும், சரி சரி என்று சொல்லியபடி அவர் தன் முன்னால் இருந்த பேப்பரை படித்து கொண்டு இருந்தார். நான் கிளம்புறேன், தம்பிய ஒரு முறை பார்த்துட்டு கிளம்புறேன் என்று சொல்லிய அவர் தன் தங்கையை பார்க்கவும் கலங்கிய விழியோடு தன் அண்ணனை பார்த்தாள். தம்பி என்று சொல்லவும், வாங்க அண்ணா என்று அழைத்து கொண்டு அந்த அறை உள்ளே நுழைந்தவர் அங்கு அமர்ந்து இருந்த தன் மகனை பார்த்தார். நான் கிளம்புறேன் கௌதம் என்று சொல்லவும், என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க என்று கௌதம் கேட்கவும், அது அங்க வீட்டில் ரொம்ப சோழி கிடக்குது தம்பி, இப்ப கூட அத்தை கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்பவே கிளம்புனாதான் ஊர் போய் சேர நேரம் சரியா இருக்கும், அதனால நான் கிளம்புறேன் தம்பி என்று அவர் சொல்லவும், அப்புறம் குட்டி எப்படி இருக்கா மாமா என்று கேட்கவும், அவளுக்கு என்னப்பா ரொம்ப நல்லா இருக்கா என்று சொல்லவும், கேட்டதா சொல்லுங்க மாமா என்று சொல்ல, சரிப்பா என்று பைரவர் சொல்ல, கிளம்புறேன் என்று தன் தங்கையிடம் சொல்லவும், சரி என்று தலையசைத்தாலும் என்னை விட்டு செல்லாதே அண்ணா என்று மனதிற்குள் தவித்து கொண்டு இருந்தார் பெண்ணவள். எப்பொழுதுமே தகுதிக்கு மீறி ஆசைப்படவே கூடாது என்பது ஒருவருவருக்கும் சொல்லும் வார்த்தைகள். அப்படி இருக்க சாந்தி அவருடைய வாழ்க்கையில் தகுதிக்கு மீறி சுப்பிரமணியன் மீது காதல் கொண்டது ஒன்று மட்டும்தான் இங்கு இத்தனை பெரிய பிரச்சனைக்கும் காரணமாகிவிட்டது. தன் அண்ணன் தகுதிக்கு ஏற்ப தன்னை திருமணம் செய்து வைத்து இருந்தால் இன்று இந்த வீட்டில் அவர் நிம்மதியாக உணவை உண்டுவிட்டு சென்று இருக்கலாம் என்று அந்த நிமிடம் தோன்றியது. தன்னால்தான், தன் விருப்பம் தன் எண்ணம் என்று தன் மனதிற்குள் நினைத்த அவர் தனக்குள் பலவிதமான சிந்தனையை செய்து மனதிற்குள் வழியை ஏற்படுத்தி கொண்டார். வாசல் வரை சென்று அண்ணனை வழியனுப்ப அந்த சாதாரண ரப்பர் செருப்பை போட்டுக்கொண்டு புன்னகையோடு அவள் தலையை வருடி கொடுத்து, பார்த்துக்கோ ஏதாவது நான் ஃபோன் பண்ணு என்று சொல்லவும், சரி என்று தன் கலங்கிய விழியோடு அவர் தலை அசைக்கவும் மெல்லிய புன்னகையோடு அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருந்தார். தன்னை விட்டு தூரமாக நடந்து சென்று கொண்டு இருக்கும் தன் அண்ணனை பார்த்தபொழுது அங்கு பெண்ணவரின் மனம் துடித்து கொண்டு இருந்தது. அவரின் கண் முன்பு இருந்து அவரது அண்ணன் மறையும் வரையிலும் அவர் மீது இருந்த பார்வையை சிறிதும் மாற்றாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தார். அந்த வீட்டின் வாசலில் நின்று கொண்டு இருந்த வாட்ச்மேன் கூட முன்னால் வந்து, ஏதாவது உதவி வேண்டுமா மேடம் என்று கேட்கவும், ஒன்றும் வேண்டாம் என்று தலையசைத்து தன் அண்ணனை பார்த்து கொண்டிருந்தார். தன் கண் முன்னால் இருந்து மறைந்த பின்பு கலங்கிய விழியோடு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த அவர் தன்னை சமன்படுத்தி கொண்டு, சாப்பிட வாங்க அத்தை என்று அழைக்கவும், வரேன் என்று அவர் டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தார். அவர் முன்பு ஒரு தட்டை வைத்து அவித்த இட்லி எடுத்து வைத்து அவருக்கு தேவையான அனைத்தையும் பரிமாறி முடித்து தன் மகனை பார்ப்பதற்காக அறை உள்ளே நுழைந்து கொண்டார். பெண்களுக்கு கிடைத்த மிக பெரிய சாபத்தில் இதுவும் ஒன்று. தங்கள் மனதில் இருக்கும் விஷயத்தை நினைத்து அழுவதற்கு கூட அந்த குடும்பத்தில் சிறிதும் கூட அவளுக்கு நேரத்தை ஒதுக்காமல் அவளுக்கு என்று அடுத்த வேலைகள் எப்பொழுதுமே குவிந்துதான் இருக்கும். இது பெண்களுக்கே கிடைத்த மிகப்பெரிய சாபம். தன் மனதில் இருக்கும் எண்ணத்தை நினைத்து ஒரு நிமிடம் அமர்ந்து அழுவதற்கு கூட நேரம் இல்லாமல் அடுத்து ஓட்டத்திற்கு தயாராகிவிட்டார் சாந்தி. இரவு மணி 11. அந்த மதுரை மாநகரத்தின் அந்த பஸ் வந்து நிற்கவும் அதில் இருந்து இறங்கி கொண்டார் பைரவர். இரண்டு பக்கமும் ஒரு பார்வை பார்க்கவும் தூங்கா நகரமாக விழித்து கொண்டு இருந்த அந்த நகரம் மிகவும் பரபரப்பாக அந்த நேரத்திலும் இயங்கிக் கொண்டு இருந்தது.
சிறிது தூரம் நடந்து சென்ற அவர் அங்கு நின்று கொண்டு இருந்த மற்றொரு பஸ்ஸில் ஏறி மேலும் 1 மணி நேர பயணத்தில் அவர் தன் கிராமத்தை அடைந்து இருந்தார். நடு இரவு 12 மணி அளவில் அவர் வந்து சேர்ந்த பொழுது அந்த ஊரே அமைதியாக இருந்தது. மேலும் நடக்க தொடங்கிய அவர் மேலும் 20 நிமிடத்தில் அந்த வீட்டை அடைந்தார். வீட்டின் முன்பு சென்று அந்த மரக்கதவை 2 முறை டக் டக் என்று தட்டினார். கதவு திறக்கும் நேரத்திற்காக அவர் காத்து கொண்டு இருக்க அந்த நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கியதுமே தன் மனைவிக்கு அழைப்பு விடுத்து விட்டார் பைரவர். சில நிமிடத்திற்குள் கதவு திறக்கப்பட்டதும் அவர் உள்ளே நுழைய இவ்வளவு நேரமாங்க என்று கேட்கவும், ஆமா நேரம் ஆகிடுச்சு என்று அவர் சொல்லவும், சரி கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று சொல்ல வீட்டின் கதவை நன்றாக மூடிவிட்டு தான் அணிந்து இருந்த சட்டையை கழட்டி அதனை ஹேங்கரில் மாட்டிவிட்டு அத்தோடு அங்கு தொங்கிக் கொண்டு இருந்த ஒரு லுங்கியை எடுத்து மாற்றிக்கொண்டு அவர் அணிந்து இருந்த வெள்ளை வேஷ்டியை கழட்டி அதனை அங்கு இருந்த கொடியில் தொங்கவிட்டு பின்கட்டிற்கு சென்றார். அங்கு வாளியில் நிரப்பி வைத்திருந்த நீரை முகம் கை கால் என்று கழுவி வேகமாக அவர் வீட்டில் உள்ளே நுழையவும் அவர் முன்பு துண்டு கொண்டு வந்து நீட்டப்பட்டது. அதை வாங்கி புன்னகையோடு முகத்தை துடைத்து கொண்ட பைரவர் வீட்டின் உள்கட்டிற்கு சென்று அமர்ந்தார். மிகவும் சிறிய வீடு என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக சிறியதாக இருந்தது அந்த ஓட்டு வீடு. அடுப்பாங்கரையில் சாப்பிடுவதற்கு ஏற்ப குழம்பை சூடு செய்து அதனை கொண்டு வந்து தன் கணவன் முன்பு வைத்தார். ஒரு தட்டு நிறைய சாப்பாட்டை வைத்து தன் கணவன் முன்பு வைத்தார். அந்த உணவை பார்த்ததும் நிமிர்ந்து தன் மனைவியை பார்த்தார். கண்டிப்பாக அவருக்கு உறுதியாக தெரியும் தன் கணவன் அவரது தங்கையின் வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை என்று. அப்படியே சாப்பிட்டு இருந்தாலும் அது ஏதோ குருவி கொறிப்பது போல் கொறித்துவிட்டு வேண்டுமானாலும் வந்து இருக்க முடியுமே தவிர வயிறு நிறைய அவரால் சாப்பிட்டு இருக்கவே முடியாது என்று அந்த காரணத்தினாலேயே அவருக்கு உணவை தட்டு நிறைய வைத்து கொடுத்தார். அதை அவராலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பசி அவ்வளவு இருந்ததே. வரும்பொழுது பஸ்ஸில் 2 பஜ்ஜி 1 டீ என்று குடித்து கொண்டவர் அதன் பிறகு எதுவும் சாப்பிடவில்லை. இரவு 12 மணி ஆகிவிட்டது. இந்த நேரம் அவர் வயிற்று பசி தீர்க்கும் நோக்கில் அவர் எடுத்து வேகமாக பிசைந்து வாயில் வைத்த அவர், குட்டி என்ன பண்றா என்று கேட்கவும், குட்டி இந்த நேரத்துல என்ன பண்ண போறா, தூங்கிட்டு இருக்கா என்று அவர் சலிப்பாக சொல்லவும், அப்படியா என்று கேட்டுக்கொண்டவர் உணவை முடித்து கையை கழுவி தரையில் ஒரு பாயை விரித்து தலையணையை போட்டு அப்படியே தன் உடலை அதில் சரித்தார். சில நிமிடத்திற்குள் அவர் ஆழ்ந்த உறக்கத்திற்குள் நுழைந்து விட்டார். தன் கணவன் தூங்குவதை ஒரு பார்வை பார்த்து கிச்சனில் அனைத்தையும் எடுத்து வைத்து மூடிவிட்டு வேகமாக வெளியில் வந்த அவரும் அறையின் உள்ளே நுழைந்து அங்கு ஏற்கனவே பாயில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன் மகளின் அருகில் படுத்து அவரும் உறக்கத்தை தொடர்ந்தார். கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.